வணக்கம். Good morning students. I am Krishna Kumar, Department of Mathematics. So this is 10th CBSE NCERT Mathematics. This topic only CBSE 10th Maths only, not Tamil Nadu State Board 10th Maths. So this is only for CBSE Maths only, for 10th standard. Okay, that is the last, the first chapter la irukra last exercise. So this is the first chapter over. இந்த சாப்டரோட நம்ம ஃபஸ்ட் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. லெட் அஸ் see. இப்போ நம்ம பார்க்கலாம். this is a சிங்கிள் கான்செப்ட். இந்த சொல்கிறேன் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் நம்மளுக்கு ஒரு சிங்கிள் கான்செப்ட் இஸ் மோர் தேன் எனஃப். ஒரு சிங்கிள் கான்செப்ட் வச்சு அந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். யூ கேன் சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ளீஸ் லிசன். எனி given rational number எந்த ஃபார்மில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். we know very well p by q ஃபார்மில் இருக்கும். where p q are co-prime as a terminating decimal expansion. is it right? அது கரெக்டு தான் நம்மளுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1/2 எடுத்துக்கிறேன். 1 and 2 so well known. 1 and 2 is a co-prime. Likewise 2/3, am I right? Next 3/4. So these are all the co-primes. So this is a terminating decimal, am I right? As a terminating decimal expansion. அதனால் terminating அப்படின்னா 1/2 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோன்னா we are getting 0.2. ஸோ terminating, that's all. டெர்மினேட்டிங்னா நம்மளுக்கு அந்த டெசிமலுக்கு அப்புறமும் ஸ்டாப் ஆகிட்டு ரிமைண்டர் 0 வந்துடும். டிவிஷன்லாம் நல்லா தெரிஞ்சது தான் நம்மளுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வெல்லும் அந்த இது. ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இஃப் இதில் நல்ல ஒரு கண்டிஷன் பாருங்கள். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். இஃப் q is of the form, that is டினாமினேட்டரை பற்றி சொல்கிறாங்க. இந்த டினாமினேட்டரை பற்றி 2/m into 5/n, வேறு mn வந்து இதெல்லாம் இந்த பவரில் இருக்கும் இல்லைங்களா, mn அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இன்டிஜர். அது என்ன நான் நெகட்டிவ் இன்டிஜர்னா, அது ஏன் பாசிட்டிவ் இன்டிஜர்னே சொல்லிட்டு போகலாம் இல்லையா. ஒய் வி ஆர் சேயிங் நான் நெகட்டிவ் இன்டிஜர் 0 இன்க்ளூடிங், அவ்வளோதான். தட் இஸ் 0 1 2 3. ஸோ திஸ் இஸ் கால்டு அண்ட் ஸோ ஆன். இந்த மாதிரி 0 இன்க்ளூடிங் வர்றதுனால தான் அது நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இந்த மாதிரி ஃபார்ம் டினாமினேட்டர் நம்ம கொண்டு வந்துட்டா, ஓகே, 2/m அதான் 2 something into 5 some நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படி இருந்தால் தட் ஷுட் பி இந்த ரேஷ்னல் நம்பர், இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ரேஷ்னல் நம்பர் வந்து ஆஸ் ஏ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் தான் இருக்கும். சப்போஸ் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் ஆஸ் ஏ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். இதுதான் நம்மளுக்கு required concept to solve all the problems in the exercise. Okay, let us see the problems. So exercise 1.4, this is the last exercise of the first chapter, that is the real numbers. சரிங்களா? So without actually performing the long division method use பண்ணாமல் state whether the following rational numbers, கீழே இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ் வருது இல்லைங்களா, அந்த ரேஷனல் நம்பர்ஸ் வந்து அது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷனா ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷனா அப்படின்னு நம்ம இப்போ சால்வ் பண்ணி சொல்லணும். ஸோ டேக் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 13 divided by 3125. ஓகே, ஸோ we know this method, repeated division method. We are using repeated division method to find the factors கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை பார்த்துருக்கோம். ஸோ ஆர் யூ கிளியர்? So we know this very well. Up to this we are getting 5. So நான் ஒரு ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ப்ளீஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியஸ்ட் வே. ஸோ டோன்ட் ஸ்கிப் த ஸ்டெப் ஃப்ரம் பிகினர்ஸில் இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நல்லது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். தட் இஸ் பெஸ்ட். இப்போ 5 into 5 into 5 into 5. So 3125 can be written as 5 into 5 into 5 into 5. That it is nothing but
5 power 5 because 5 into 5, 5 power 5. We know that. Is it right? Next, now 13 by, so this can be written as 5 power 5. So what is our aim? Denominator. This can be written as 2 power 0. Why I am writing 2 power 0? Because what is the value of 2 power 0? We know very well. 2 power 0 value is 1. We know very well. Is it right? So இங்கே நம்ம 1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டா this 1 can be written as 2 power 0. Is it right? Am I right? Is understood? 1 into 5 power 5. So ஏன் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் 2 power 0 அப்படின்னு ஏன் எடுத்துக்கிட்டோம்? Because denominator is 5 power 5 தான் இருக்குது ஆக்சுவலாக, which is of the form. இந்த ஃபார்மை கொண்டு வரணுன்றதுக்காக. That is very important. ஆக்சுவலாக இந்த டேர்ம் கிடையாது, இந்த டேர்ம் அண்டர்ஸ்டுட். 1ன்றது தான் this can be written as 2 power 0ன்னு எழுதியிருக்கும். That is 2 power m into 5 power n. So m equal 0, n equal to 5. So அந்த ஃபார்மில் இந்த டேர்ம் என்ன சொல்லலாம்? The given rational number as a terminating decimal expansion. இந்த பார்த்த தியரம் ரிசல்ட் வச்சு ஈஸியாக நம்ம முடிவு பண்ணிடலாம். இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்தது. Take the second problem. 17 is the prime number, we know very well. What about the 8? The repeated division method like this can be written as 2 into 2 into 2, then 2 power 3. Am I right? So 2 power 3 here into 1. இங்கே into 1 அப்படின்றது 5 power 0. ஏன் நம்ம இந்த மாதிரி ஆக்சுவலாக 2 power into 5 powerன்னு வரணும் இல்லைங்களா? இதில் ஏதாவது 2 or 5 power இருந்தால் போதும், ஆர் போத் ரெண்டுமே இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 power 3 மட்டும்தான் இருக்கா. வாட் அபவுட் 5 பவர் இல்லை. ஸோ 1ன்றது இருக்குது. இந்த 1 வந்து நம்ம 5 power 0ன்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? எனி நம்பர் பவர் 0 1 அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 0 power 0 வந்து நம்மளுக்கு அன்டிஃபைன்ட் அது. ஸோ எக்ஸப்ட் 0 யூ கேன் சே 1. ஸோ தட்ஸ் வை 5 power 0 இந்த ஃபார்மில் கொண்டு வரணுன்றதுக்காக எழுதுகிறோம். Now the denominator is of the form the given rational number as a terminating decimal expansion. Are you clear? Okay, next problem. Same, you can see. Denominator எடுத்துங்க. Now you factorize. Am I right? Step by step. This can be written as denominator 5 into 7 into 13. See very clearly here. 2 into 5 அந்த ஃபார்மேட்டில் வரணும். 5 இருக்குது, but there is no 2. even though நான் 2 power 0ன்னு எழுதுனாக்கணும், ப்ராப்ளமேட்டிக் ஃபேக்டர் இருக்குது 17 into 13. ஸோ விச் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம். இந்த ஃபார்மில் நம்மளால் இதை கொண்டு வர முடியாது. ரைட்? இட்ஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம். ஸோ திஸ் ரேஷனல் நம்பர் ஆஸ் எ நான் டெர்மினேட்டிங் repeating decimal expansion. Okay, fine. Next, fourth problem, similar manner. So this can be written as like this: 2 power 5 power both. இது பாருங்க, ரெண்டு ஃபார்ம் 2 power 6 வந்துருச்சு, 5 power 2 வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 power and 5 power. இது வந்து as a terminating decimal expansion. Am I right? These steps are well known. You know very well this repeated division method. So as a terminating decimal expansion. Okay, fine. What about the fifth one? Very clear. 7 power 0. 7. See the denominator. This can be repeated division method. We are getting 7 cube. There is no 2. There is no 5. So which is not of the form. So clearly non-terminating repeating decimal expansion. Next, sixth one. So well known, very clear. So you can write as a terminating decimal expansion. What about the seventh one? 2 square 5 power 7, 7 power 5. Here the troublesome factor 7 power 5. So it's not of the form 2 power n 5 power n. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளத்தில் டினாமினேட்டரை ரிப்பீட்டடாக டிவிஷன் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வருவோம். பட் அவங்க ஆல்ரெடி ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நோ நீட் ஆஃப் தட் ஒர்க். ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இமிடியட்லி யூ கேன் சே நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ரொம்ப ஈஸியாக டெட் ஈஸியாக இருக்குது பாருங்கள். 6/15 திஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் லைக் திஸ். வெரி சிம்பிள். இதை வந்து 2/5. இங்கே பாருங்கள் 5 power 1. நெக்ஸ்ட் 5 என்ற டேர்ம் மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 power 0. இப்போ 5 இஸ் ஆஃப் ஃபார்ம். எந்த ஃபார்மில் வந்துடுச்சு? 2 power m into 5 power n அந்த ஃபார்ம். ஸோ இட்ஸ் ஏ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். இதர் நம்மளுக்கு டினாமினேட்டரில் 500 டேர்ம் வரணும், ஆர்
2ன்ற டேர்ம் ஆர் போத் 2 5 வரணும். அதை தவிர்த்து மற்ற டேர்ம் 7 9 8 கரெக்டுங்களா 3 அந்த மாதிரி வந்துட்டாவே இட் இஸ் ஏ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு எழுதலாம். வெரி ஈஸி. வெரி கிளியர். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் ஒன் ஆல்சோ. ஏன்னா இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, சேம். வெரி கிளியர் சார். ப்ளீஸ் இதை வந்து அப்படியே நோட் பண்ணிங்க. சிமிலர்லி no need to explain this one, very clear, because here 3 is a troublesome factor, so it's not of the form, so as a non-terminating repeating decimal expansion, so well known. Okay, please note on this. So first problem over. So what about the second problem? Write down the decimal expansion of those rational numbers in which question number 1ல இருக்கு இல்லைங்களா, அதில் எது மட்டும் ரேஷனல் நம்பர் எடுத்து அதில் எது டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அதை மட்டும் பிக் பண்ணி எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெரி ஈஸி. நம்ம அதை ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம், வெதர் இட் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் செக் பண்ணிட்டோம். ஸோ வி நோ வெரி வெல் என்னென்ன ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் தான். ஸோ தட்ஸ் வை ஐ டேக் திஸ். இந்த டிவிஷன் மெத்தடு எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் யுவர் லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இந்த டிவிஷன் மெத்தட்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நோ நீட் டு எக்ஸ்பிளைன் திஸ். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ் ஆஃப்டர் டிவிஷன். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் 0.00416. ஃபைனலி யூ ஆர் கெட்டிங் 0. தட் இஸ் டெர்மினேட்டட். ஐம் ரைட்? வெரி கிளியர் ஸ்டூடெண்ட்? வெரி ஈஸி. ஸோ நம்மளுக்கு 0ன்னு வந்துட்டாவே அந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து டெர்மினேட் ஆகிடுது. தட்ஸ் ஆல். ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கிற டெர்மினேட்டிங் ரேஷனல் நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு ஆர்டினரி டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி அது டெர்மினேட் ஆகுதுன்னு டெர்மினேஷன் ஆகிட்டு அது ஒரு வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். அதாவது இது ஃப்ராக்ஷனல் நம்பர், இது டெசிமல் ஃபார்ம் கொண்டு வரும். அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ செகண்ட் ஒன் அப்படி தான் வருது நம்மளுக்கு, ஃபோர்த் ஒன்று அப்படி தான் வருது. ஃபஸ்ட்டு கொஷினில் சொல்கிறேன் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டோம். தீஸ் ஆர் ஆல் த ரேஷனல் நம்பர் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஸோ வெரி கிளியர். ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வந்துடுது. ஸோ டெர்மினேட்டட். ப்ளீஸ் நோட் டவுன் ஸ்டூடெண்ட். வெரி கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் வருது, ஃபோர்த்து வருது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ப்ராப்ளம் வருது. பாருங்கள், வெரி கிளியராக இருக்குது. இந்த ஃபார்மில் இருந்தாலே டெர்மினேட்டிங் தான். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த டெசிமல் எக்ஸ்பேன்ஷனில் ரிமைண்டர் 0 வரும். ஸோ டெர்மினேட்டட். எயித் இஸ் வெரி கிளியர், வெல் நோன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஸோ ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் on this exercise 1.4. The following real numbers have decimal expansion as given below. In each case, decide whether they are rational or not. Okay? If they are rational and of the form P by Q, what can you say about the prime factor Q? So very simple. First I take the problem. First problem. From the problem, we are able to understand very easy what they are asking. கரெக்டுங்களா? என்ன கேட்குறாங்கன்றது நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இட் ஹாஸ் ஏ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். எஸ், கிளியர். இது வந்து டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் தான். ஸோ இட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர். எஸ், கிளியர். ஈஸ் ஆஃப் த P by Q கரெக்டு. டினாமினேட்டர் எந்த ஃபார்மில் இருக்கணும்? 2m into 5n. ஆல்ரெடி யூ ஹவ் சீன், இதை பார்த்துருக்கோம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் Q either 2 ஒன்றா இருக்கணும் ஆர் 5 ஒன்றா இருக்கணும் ஆர் போத் ஆகுது இருக்கணும். டினாமினேட்டரில் வர அந்த ப்ரைம் ஃபேக்டர், பிகாஸ் இட் இஸ் ஏ டெர்மினேட்டட் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன். ஆமாம், ரைட்? அதை தான் அவங்க கொஷனில் இங்கே ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் நோட் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ 0.12010012001200 and so on. The decimal expansion is neither terminating, இது டெர்மினேட்டும் ஆகலை,
நான் ரிக்கரிங், ரிக்கரிங்னா திரும்ப திரும்ப வருது, அதுவும் இல்லை. ஸோ கிவன் நம்பர் இஸ் வெரி கிளியர், இஸ் ஏ இர்ரேஷ்னல் நம்பர். ஓகே, நம்மளுக்கு ரேஷ்னலாக இர்ரேஷ்னலாக நம்ம பார்த்துட்ருக்கோம், அவ்வளோதான். வாட் அபவுட் திஸ் ஆர் ரிக்கரிங், அதனால தான் நம்ம இது மேலே லைன் பார் மாதிரி போட்டிருக்கோம். 43.12345678 அந்த 1லேருந்து 2 up to 9 வரையும். அடுத்து என்ன தெரியுங்களா வரும்? சப்போஸ் இந்த பாரை நான் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் 1 2 3 4 5 6 8 9 1 2 3 4 அது பாரு அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். அது நான் டெர்மினேட். ஸோ த சொல்யூஷன், த டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரிக்கரிங். ரிக்கரிங்னா எனக்கு தெரியுதில்ல, இதில் நான் ரிக்கரிங் கொடுத்துருக்கேன், அப்புறம் இதில் ரிக்கரிங். ஸோ தி கிவன் நம்பர் இஸ் ஏ rational number of the form p by q. q is not of the form because of இது 2 power m 5 power n ஃபார்மில் இதை கொண்டு வர முடியாது. ஸோ the prime factors of the q have a factor other than 2 or 5. 2 or 5 தவிர இன்னொரு ஃபேக்டர் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ரிக்கரிங், நான் டெர்மினேட்டிங், ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக இருக்குது. ஸோ okay, are you clear? Are you able to understand, students, everyone? Okay, thank you very much watching full video. So we will see the next class, second chapter, polynomial. Very interesting one, very easiest also. Thank you.